ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் லூடாவை புடிச்சு வச்சுட்டு அங்க மத்த ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, என்னடா அது உனக்கு பிரீஸ்ட் ட்ரெஸ் ஒரு கேடான்னு லூடா பத்திரமா வச்சிருந்த அந்த ட்ரெஸ்ஸ அவன் கண்ணு முன்னாலேயே கிழிச்செறிஞ்சு அழுக்காக்கிடுறாங்க. லூடா ரொம்ப நல்ல பையன், ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வெறி வந்துட்டு இருக்கு. நான் உங்களை என்ன பண்ண போறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்றான். உடனே உன்னால என்னடா பண்ண முடியும்னு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து லூடாவை அடிச்சு நவுத்துறாங்க. லூடா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு யாரோ வந்து அங்க இருக்க ஒருத்தனை கொன்னு போட்டுடுறாங்க. லூடா அமைதியா பாத்துட்டு இருக்கான். இன்னொருத்த வேகமா லூடாவை கொல்றதுக்கு வரான். அப்பன்னு பார்த்தா அந்த ஆளு அசையாம அப்படியே உறைஞ்சு போயிடுறான். பார்த்தா அந்த இடத்துக்கு யான் தான் வந்திருக்கான். பார்த்தல எப்படி உரைய வச்சேன். இப்ப ஒரு செகண்ட் நான் விட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் கழுத்து போயிரும். நீ என்ன நினைக்கிற? உன்னோட நம்பிக்கை இருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உன்ன மாதிரி ஆளுங்க ஒரு வேளை ஆத்மாவா வந்தா ரொம்ப பவர்ஃபுல்லா வருவாங்கங்கிறதுக்காக தான் உன்னை வந்து விடவே கூடாது. பவர்ஃபுல் ஆகுறதுக்கு இப்பவே இறந்து போயிடணும் வீக்கா இருக்கும் போதேன்னு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், உன்னோட பவர்ஃபுல்னஸ உன்கிட்டயே திரும்ப கொடுத்து உன் விதிய உன் கையாலேயே எழுத வைக்கணும்னு நினைக்கிறேன். உன் விதி உன் கைக்கு வரணும்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும், ஏன் பேச்ச கேட்கணும்னு சொல்ல. இல்ல பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு லூடா சொல்லிட்டு இருக்கான். பொய் சொல்றனா என்னால மட்டும்தான் உன்னை உயிரோட வச்சிருக்க முடியும். இப்ப பாருன்னு ஒரு செகண்ட்ல பக்கத்துல இருக்கிறவன அங்க அப்படியே பொசுக்கி போட்டுடுறான் யான். அடுத்த நேரா லூடா நெத்தியில கொஞ்சம் பவர் கொடுக்க கெட்ட சக்தி லூடாவோட உடம்புக்குள்ள போகுது. கண்ணெல்லாம் அப்படியே கருப்பாயிடுது. என் பேரு யான், அத ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப கூப்பிடணுமோ அப்ப கூப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து யான் கிளம்பிடுறான். லூடா பாக்குறான், மறுபடியும் கண்ணை நார்மல் ஆக்கிட்டு ஒரு முடிவோட அங்கிருந்து கிளம்புறான். இங்க நம்ம துவான்ஷோவோட தங்கச்சி கடையில ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. திடீர்னு யாரோ அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. வேலைக்கார பொண்ணு பார்த்து பயந்து கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இங்க அவ கண்ணை முடிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த இருக்கான்ல, இப்ப பாரு இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தானே அந்த பையனோட வீட்டுல அவன் பெட்ரூம்ல கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. எந்திரிக்கிறா. பயந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறா. வாங்க பாக்குறான். ஏமா இப்படி பயந்துட்டு கத்திட்டு இருக்க? அதுவும் இல்லாம உன் கை கால்லாம் கட்டி போடப்பட்டிருக்கு. உன்னால இங்க எப்படி ஓட முடியும்னு சொல்ல, என் அப்பாக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு தங்கச்சி கத்த ஆரம்பிக்கிறா. உங்க அப்பாக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சா பெரிய விஷயம் ஆயிரும் தான். ஆனா நானும் பெரிய குடும்பத்து பையன் பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரே செகண்ட்ல சொல்லிடுவேன். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. யாராலையும் எங்க அப்பாவை ஒண்ணும் பண்ண முடியாது. சோ என்ன சொல்ற, நீ அவன் உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றியா, கைய கழட்டி விடவான்னு கேட்டுட்டு பக்கத்துல மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு இந்த வீட்டை சுத்தி நூற்றுக்கணக்கான காக்கா சுத்த ஆரம்பிக்குது. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்களே பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள துவான்ஷு தங்கச்சி வாங்கு ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த ரூம்குள்ள சிமி வரா. கண்ணு அப்படியே யூனிவர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அத பாத்துட்டு வாங்கு பயந்து நடுங்கி போயிடுறான். அப்படியே உடம்பு முடியாம கீழே வந்து விழுந்துட்டு இருக்க. அதே கண்ணோடையே சிமி பக்கத்துல போயிட்டு, எவ்வளவு தைரியம், இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு தங்கச்சிய பார்த்து கேக்குறா. துவான்ஷு தங்கச்சி ஆனா சிமிய பார்த்து நடுங்கி போயிருக்கா. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஆம்பளைங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்குன்னு லைட்டா அவன் மேல ஊதி சிமி வெளியே அனுப்புறா. இது வரைய நிறைய பொண்ணுங்களை அவன் பயங்கரமா மோசமா ட்ரீட் பண்ணி கொன்னு இருப்பான் போல. அந்த பொண்ணுங்கெல்லாம் அவன் பக்கத்துல ஓடி வர மாதிரி இருக்கு. பைத்தியம் மாதிரி கத்திட்டே ஓடிட்டு இருக்கான். ஒரு 10 நாளைக்கு பைத்தியமா சுத்துவான். ஆனா அதுக்கப்புறம் எந்த பொண்ணு பக்கத்துலயும் போக மாட்டான் அப்படின்னு சிமி சொல்ல, நீங்க யாரு, நிஜமாவே நீங்க யாருன்னு கேட்க, என்னோட பேரு சிமி, ஆத்ம உலகத்தோட தலைவி அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. இங்க நேரா சிமி கொண்டு வந்து துவான்ஷு தங்கச்சிய வீட்டுல விட்டுடுறா. அவன் நடுக்கிட்டு இருக்கும் போதே துவான்ஷு காஃபி எல்லாம் கொடுக்க வரான். சிமி உனக்காக வாங்க பார்த்து முடிச்சிட்டா, நீ அவனை பத்தி கவலைப்பட வேண்டான்னு சொல்ல, அண்ணா உனக்கு தெரியுமா சிமி யாருன்னு, அவ பேய்னா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா நீ அவளை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, நான் உன்னே ஒண்ணு சொல்லவா, நீ ஹாப்பியா இருக்கணும். உனக்கும் எனக்காவது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆள் ஒருத்தங்க கிடப்பாங்க. அவங்கள பத்தி அவங்க பேக்ரவுண்ட் பத்தி எதுவுமே கவலைப்படாம அவங்கள நீ லவ் பண்ணுவ. அதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் துவான்ஷு. அவன் தங்கச்சி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள ஷியன் மேல லவ் இருக்குல்ல. ஷியன் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சாதாரண ஏழை விட்ட பையனா. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளுக்கு அது பெரிய பேரே கூட கிடையாது. ஆனாலும் அவன் மேல பாசம் இருக்குல்ல, அதை நினைச்சிட்டு அந்த மாதிரிதான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து சிமியோட துவான்ஷு ரெண்டு பேரும் வானத்துல ஜாலியா ஒய்யாரமா பறந்துட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அந்த பக்கமா ஏதோ பவர் வந்ததேன்னு போனேன். அங்க பார்த்தா எப்படி நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல துவான்ஷு, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு முக்கியமான வேலைக்காக தான் இங்க வந்தேன், முடிஞ்சிருச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, இப்பதான் நீ யாருங்கிற உண்மைய என் தங்கச்சி கிட்ட சொன்ன, அண்ணிய ஏத்துக்கிற நிலைமைக்கு வந்திருந்தா அதுக்குள்ள நீ கிளம்புறியன்னு துவான்ஷு சொல்றான். சரி ஓகே பரவாயில்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, கிளம்பி போ, எனக்கும் வேலை வரப்போகுது, நானும் கிளம்ப போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல கிளம்பிடுவேன் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, எங்க போற அப்படின்னு சொல்ல, அதுவா தான் திருப்பி படைகளை ஹேண்டில் பண்றதுக்காக என்ன அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்ல ஆரம்பிக்க, நான் உன்னை மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா.
அப்போ துவான்ஷு சொல்றான், அப்ப என்ன கொஞ்ச நாள் அதிகமா ஞாபகம் வச்சுக்கோ. அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷமாவது அடுத்தவங்களை ஞாபகம் வச்சிருந்தல, அதை விட ஒரு 100 வருஷமாவது என்ன நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ல சிமி துவான்ஷுக்கு கிஸ் பண்றா. வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 3 நாள் ஆகுது. துவான்ஷு அவன் சொன்னபடியே அங்க படைகள் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அவன் படைகள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அசிஸ்டன்ட்லாம் எப்படா போன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. போற வழியிலே சிமி நடுவுல நின்னுட்டு இருக்கா. துவான்ஷு பார்த்து சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறான். இங்க சிமி போறவ ரகசியமா ஒரு இடத்துக்கு வரா. இந்த இடத்துலதான் அந்த பைச்சாவை அடைச்சு வச்சிருக்காளாம். இப்போ ஒரு புதுசா பிரேஸ்லெட் கூட உருவாக்குனால அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு கையில வச்சு ஆட்ட பைச்சாவ பேச்சுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கிறான். இந்த பிரேஸ்லெட்டை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா நான் முன்னாடி பார்த்த பைச்சா நீ கிடையாது, ரொம்ப வீக்கா இருக்க. நான் அப்புறம் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சிமி கிளம்பி போறா. என்ன ஆனாலும் உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு பைச்சா சொல்றான். அங்க இருந்து சிமி கிளம்பி வந்துட்டு இருக்கா. வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஜிஜி வரா. எப்ப நீ வந்த? திரும்பி வந்ததே எனக்கு தெரியாதுன்னு ஜிஜி சொல்ல, நல்லா தெரிஞ்சிருக்கு போல, இப்பதான் நான் வந்தேன், உடனே என்ன பாக்குறதுக்கு வந்துட்டியே அப்படின்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த யான் இருக்கான்ல, மனுஷ உலகத்துக்கும் ஆத்ம உலகத்துக்கும் டிராவல் பண்ணிட்டே இருக்கான். நிறைய ஆத்மாக்கள் இங்க ஆத்ம உலகத்துக்கு வரவே இல்ல. என்ன நான் விசாரிக்க போகும்போது நானும் தேடிட்டு தான் இருக்கேன்னு யான் சொன்னான். அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. உன் மேல வேற பாசம் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதனால எங்க துவான்ஷுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. நீயே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உன் கண்ணுல எப்பவுமே ஒரு சோகம் இருந்துட்டே இருக்கும், பல 100 வருஷமா. இப்பதான் நீ மறுபடியும் அந்த சோகம் போய் சிரிக்க ஆரம்பிக்கிற. உன் காதலனை கண்டுபிடிச்சிருக்க, வாழ்த்துக்கள்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து சபைய கூட்டுறா சிமி. எல்லாரும் பாத்துட்டு இருக்கும் போது அந்த குட்டி ஆத்மா இருக்கான்ல, அவனை பத்தி சொல்லி தப்பான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அவன் நான் அங்கேயே தீத்து கட்டிட்டேன். யார் ஒருத்தங்க தப்பான வேலையில ஈடுபட்டாலும் அவங்களுக்கும் அதான் நிலைமை. எல்லாரையும் வார்ன் பண்ணிக்கிறேன், புரியுதுல அப்படின்னு கேட்க யான் பாத்துட்டே இருக்கான். ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க ராணி அப்படின்னு பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, ஆத்மாக்கள் நிறைய குறையுதுன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சுன்னு சிமி கேக்குறா. இல்ல ஒரு கொலாப்ஸ் நடந்துருச்சு, அதனாலதான் ஆத்மாக்களால உள்ள வர முடியல. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்ல, யான் உன்கிட்ட நான் இந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கேன், இந்த இடத்த பாத்துக்க சொல்லி. அதனால நான் கேக்குற வரைய என்ன நடந்துச்சுங்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. என் மேல உனக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. சோ கண்டிப்பா நான் உனக்கு இதுக்கான தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். 50 சாட்டையடி உனக்காகன்னு சொல்ல, சரி ஓகே நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவனும். 50 சாட்டையடி முடியுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க, இந்த சின்ன தப்புக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா அப்படின்னு. சாட்டையடிய வாங்கிட்டு ரொம்ப கேஷுவலா போயிட்டு யான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, சிமி உனக்கு சூப்பர் ஒரு என்டர்டைன்மெண்ட் ரெடி பண்ணிருக்கேன், பாக்குறேன் அந்த மனுஷனை பத்தி நீ எவ்வளவு கவலைப்படுற, அவனை காப்பாத்துறதுக்கு நீ என்ன பண்ண போறன்னு பாக்குற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம சின்ன ஒரு கால கையில ஏதோ ஒரு மேப்பை தூக்கி ஓடிட்டு இருக்கான். அவன் பின்னாடி ஏதோ கெட்ட பவர் மாதிரி பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கு. சின்னு நேரா உள்ள கிளம்பி போக அந்த கெட்ட பவர் அழிச்சு போயிடுது. சிமி பாக்குறா, ஓ இதான் பிளானான்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சின்னு அந்த மேப்பை தூக்கிட்டு உள்ள துவான்ஷு கிட்ட ஓடி போயிட்டு இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுக்க, எவ்வளவு பெரிய மேப்பை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கான் பாருங்கன்னு துவான்ஷு சின்னுவை பாராட்டிட்டு இருக்கான். உள்ள ஓபன் பண்ணா எந்த இடத்துல எதை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான மேப் இருக்கு. அம்மா லிங் எங்க போனா, ஏன் இங்க இல்லன்னு இவன் இப்ப கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது லிங்க ரொம்ப நேரமா காணாம போயிருக்கான்னு. இந்த இடத்துல லிங்கு காணாம போறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு இத பத்தி நான் விசாரிச்சுட்டு வரேன் துவான்ஷு. அங்க ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு, அங்க கிளம்பி போறான். முதல் தடவை வந்திருக்கீங்க, எங்க உபசரிப்ப நீங்க ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருங்க, நாங்க வைன் சர்வ் பண்ண சொல்றோம்னு ஓனர் சொல்றாரு. அங்க ஒரு பொண்ணு வரா, குனிஞ்சு குனிஞ்சு தலையை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கா. உங்களுக்கு சர்வ் பண்ண சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வைனை கொடுத்துட்டு இருக்கா. சிமி போதும் நடிக்காத அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு உடனே சிமியா மாறிடுறா. எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேக்குறா. என்ன எப்படியாவது கண்டுபிடிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு உன் முகத்துல ஒரு ஏக்கம் தெரிஞ்சுட்டே இருந்தது, அது எனக்கு தெரியாதான்னு கேட்க இந்த பக்கமா வந்தேன், உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். கழுத்துல நீ போட்டுக்கிறதுக்காக இந்த டாலரை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஆபத்தை ஃபேஸ் பண்ணனா என்னை எப்படியாவது கூப்பிட்டு விட்டுரு, புரியுதா அப்படின்னு சொல்றா. சரி ஓகேன்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம துவான்ஷு சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு டீம்ல இருந்தான்ல, கொலைகார டீம், அந்த டீமோட தலைவன் கிட்ட யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா லூடோ தான் இப்ப நிறைய பவரோட உள்ள வந்து நிக்கிறான். அந்த தலைவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். லூடோ எல்லாமையும் கீழே தள்ளி விட்டுறான் பார்வையிலேயே. அவன் பயந்து போயிட்டு நீ யாருன்னு கேட்க, நீ யாரு தெரியுமா கொலை பண்ணணும், உன் 17வது ஸ்டூடெண்ட்டை தானே தேடிட்டு இருக்க, அது வேற யாரும் இல்ல துவான்ஷு தான், நீ அவனை ஈஸியா கொலை பண்ணலாம், உங்க கேம்ப் இங்க தான் இருக்கு, எனக்கும் அவன் சாகணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்கலாமான்னு சொல்லிட்டு லூடோ கேட்டுட்டு இருக்கான். இங்க உள்ள லிங்க தேடி வந்துட்டு இருக்க நம்ம துவான்ஷு பாக்குறான், நான் எந்த டீம்ல இருந்தனோ அந்த டீம் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, அந்த கேங் இருக்காங்க, லிங்க அவங்க கையில மாட்டிருக்க கூடாது, இங்க இருக்கிற ஆளு கூட்டணி போட்டிருக்கான் போல, அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து ஆளுக்கு அனுப்பிட்டு இருக்கான். கரெக்டா இன்னொரு பக்கமா நம்ம துவான்ஷு அந்த கேப்டன் எங்க இருக்கானோ மாஸ்டர், அந்த இடத்துக்குள்ள வந்துடுறான். மாஸ்க போட்டுட்டு உள்ள வந்து யான் எங்க இருக்கானோ பாக்க,
யான் துவான்ஷுவை பார்த்துட்டு, எதுக்குடா என்ன அன்னைக்கே கொல்லல, எதுக்குடா என் ஞாபகத்தை எல்லாம் அழிச்ச, இப்ப ஏன்டா என் ஞாபகம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு துவான்ஷுவை அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான். உனக்கு உன் ஞாபகம் எல்லாம் வந்துச்சா? லிங், நான் சொல்றதை கேளு. உன் பேரு லிங், என்னோட பேரு துவான்ஷு. நம்ம 2 பேருமே மக்களை காப்பாத்துறதுக்காக போர்ல சண்டை போடுறவங்க. அது மட்டும் தான் நம்மள பத்தின உண்மை. மத்ததெல்லாம் நம்ம சின்ன வயசுல நம்மள ஏமாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அத பத்தி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். துவான்ஷு எட்டி பார்க்கும் போதே அவனோட அந்த சின்ன வயசு மாஸ்டர் வந்துடுறான். உன்னை கொன்னே ஆகணும்டான்னு சொல்ல, மாஸ்டர், நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் பண்ணேன். ஆனா நான் வந்துட்டு ஒரு மான்ஸ்டரா இருந்தேன், நான் மனுஷனாவே இல்ல. அப்புறம் நான் உண்மைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ சாவிடா, முதல்ல செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆளு கத்த ஆரம்பிக்கிறான். உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், போயும் சின்ன சின்ன பதருங்க உயிருக்கு ஆசைப்பட்டு என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு. துவான்ஷு பாக்குறான். லிங்க பார்த்து, பாத்தியா அந்த ஆள் பேசுறத கேட்டியா? மனுஷங்க உயிர்லாம் அவனுக்கு எறும்பு உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லிங்கு மனசுக்குள்ள என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிட்டு இருக்கான். நீ என்ன கொன்றதற்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். லிங்கு, நீயே உன கொல்லுன்னு அங்க இருக்க வெளிய மாஸ்டர் உத்தரவு போட லிங்கால முடியல. ஆனா ஆளுங்க வந்து துவான்ஷுவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. துவான்ஷு உடம்பு இப்ப சென்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுதுல, அதே மாதிரி வீக் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ, இந்த நேரத்துல போய் வீக் ஆகுதேன்னு சொல்லிட்டு அவனே அவனை திட்டிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். லிங்கு பாத்துட்டு லிங்கும் துவான்ஷுவை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல லிங்குக்கு அடிபட்டு போத்துன்னு மயங்கி விழுந்துடுறான். துவான்ஷு வர வழியே இல்லாம அவங்கள சண்டை போடுறதுக்கு நிக்க அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி வீழ ஆரம்பிக்க துவான்ஷுவை எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லீடர் வர வயித்திலே குத்திடுறான் ஆணிய வச்சு. துவான்ஷு அவனை அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான். துவான்ஷு இன்னும் ஒரு செகண்ட் தாமதமானா அங்கே அவனை கொன்னுருவாங்கங்கிற நிலைமையில சிமி நேரா அங்க உள்ள வந்துடுறா. ஏன்னா துவான்ஷு கழுத்துல போட்டுனால அந்த டாலர் மேல வெட்டுப்பட்டுருச்சான். அது தெரிஞ்சுட்டு துவான்ஷுவை பாக்கிறதுக்கு ஓடி வந்துடுறா. அவன் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கத பாக்க அவளுக்கு பயங்கரமா வெறி ஏற ஆரம்பிக்குது. இந்த பக்கமா துவான்ஷுவோட அந்த பழைய மாஸ்டரை பார்த்து கொலை வெறியில முறைக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்குள்ள இருக்கிற எல்லா பேய் சக்தியும் வெளியே வந்துருது. அவனை அப்படியே புடிச்சு தூக்கி அவன் கழுத்தை நெரிச்சு அவனை அந்த செகண்ட் அங்கேயே கொண்டு போட்டுடுறா. சிமின்னு சொல்லிட்டு துவான்ஷு கத்திட்டு இருக்கான். அவனை கொண்டு போட்டதுக்கு அப்புறமா ஓடி போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, சிமி, லிங் அங்க இருக்கான், அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து துவான்ஷுவை காப்பாத்திட்டு சிமி கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன்னு சொல்ல, இங்க பாரு, அந்த டோக்கன் மட்டும் எனக்கு சிக்னல் கொடுக்காட்டி நீ வந்து இறந்தே போயிருப்ப, எனக்கு கூப்பிட்டு நான் சொன்னேன்னு கேட்க, அது மட்டும் இல்லாம உன் பாடி ரொம்ப வீக் ஆகுது, எனக்கு சென்ஸ் எல்லாம் கொடுத்ததால இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகுதா அப்படின்னு சிமி கேக்குறா. மனுஷங்க உடம்புனா கொஞ்சம் வீக் ஆகதான் செய்யும் வயசாக. இதுல என்ன இருக்குன்னு துவான்ஷு சொல்றான். சிமி அவனை வேகமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. வீக்கா இருக்கு பாடி, இவ்வளவு வேகமா நீ கட்டி பிடிச்சுனா இதுலயே நான் போயிருவேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் உன்னை சொல்லவா, நீ உன் உடம்ப நல்லா பாத்துக்கணும், எதை பத்தியும் கவலைப்படாம உன் உடம்ப நீ நல்லா பாத்துக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிமி போயிட்டு இருக்கா. என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு கேக்குறான். இல்ல, நான் இங்க வரைய உன்னை நல்லா பாத்துக்கோ, இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிமி அங்க இருந்து போறா. போறவ அவ கையில அந்த பிரேஸ்லெட் பைச்சாவை கட்டுப்படுத்துறது இருக்குல்ல, அதை எடுத்து ஜிஜிட்ட கொடுத்துடுறா. இத வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஜிஜி கேட்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடாது, நீ என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கிறியோ அதை நீ பண்ணலாம், ஆனா அதுக்கப்புறமா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. சிமி மறுபடியும் மீட்டிங்க கூப்பிடுறா. எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு அங்க வந்துட்டு யான் கேட்டுட்டு இருக்கான். மனுஷங்களை ஒருவேளை ஆத்மா உலகத்துல இருக்கிறவங்க கொன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சிமி கேட்க, உடனே கண்டிப்பா அது ஒரு பெரிய தண்டனை, ஆத்மா உலகத்துல இருக்கிறவங்க மனுஷங்க வாழ்க்கைய தலையிடவே கூடாது, அதுக்கு நம்ம தண்டனை மேடையில இருந்துதான் ஃபுல் பவர்ல தண்டனை கிடைக்கும்னு சொல்ல, நான் ஒரு மனுஷனை கொன்னுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரும், நீங்க அந்த தண்டனையை வாங்கினீங்கன்னா ஆத்ம உலகமே நில குலைஞ்சு போயிடும், அதை வாங்கிக்க கூடாது, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, உங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. சிமி வேகமா அங்க யானை பார்த்துட்டு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, எல்லாருக்கும் நீங்க தான் எக்ஸாம்பிளா இருக்கணும், அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த தண்டனை கிடைச்சுதான் ஆகணும்னு சொல்லிடுறான். அங்க இருக்கிற அத்தனை பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லிட்டு சிமி தண்டனை மேடைக்கு போறா. அந்த பயங்கர பவர்ஃபுல்லா எழுத்தெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்ல, அதே மாதிரியே சிமிய சுத்தி வளைச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. சிமி ரொம்பவே வீக் ஆயிடுறா, தாங்கிக்க முடியல, வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாராலையும் பார்க்க முடியாம ஒரு மாதிரி பயந்து நடுங்கி போய் நிக்க, யான் மட்டும் நக்கலாவே பாத்துட்டு இருக்கான். இதெல்லாமே அவன் பிளான் பண்ணதானே. சிமி அடி வாங்கி முடிச்சிட்டு அப்படியே அமைதியா நிக்கிறா. யான் பாக்குறான். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நீங்க தேறி வரைய பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இல்ல, அந்த பொறுப்பெல்லாம் நான் ஜிஜி கிட்ட கொடுக்குறேன், உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடுறா. மறைஞ்சு போறவ வாயிலெல்லாம் ரத்தம் துப்பி அவளோட ரூம்குள்ளேயே அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அத்தோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.